சௌபி, இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து சிக்கன்ல நம்ம சிக்கன் 65 சாப்பிட்ருப்போம். கேரளால ரோஸ்ட் சாப்பிட்ருப்போம். ஆனா இது வந்து கேரளால ஒரு கோஸ்டல் சீக்ரெட் ரெசிபினே சொல்லலாம். போஸ்ட் சீக்ரெட்டா? அப்படி என்ன சீக்ரெட்? இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கே ஆக்சுவலா கௌதம் ஒரு வாட்டி நாங்க மவுண்ட் ரோட் தேவி தியேட்டர் பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் அங்க பர்டிகுலரா இந்த சிக்கன் ஆர்டர் பண்ணி கூட 2 பரோட்டா வச்சு சாப்பிட்டோம். கிரேவி அருமையா இருந்துச்சு. ஆமா, அது கிரேவிலாம் கிடையாது. ஆனா அதுவே பரோட்டாக்கு சூப்பரா இருக்கு. அந்த கடையில அந்த ரெசிபி ஃபேமஸ் அதுக்கு மட்டுமே. அதுதான் விளிஞ்சம் சிக்கன். சூப்பர், அது செய்ய போறீங்களா? இன்னைக்கு விளிஞ்சம் சிக்கன் ரெசிபி வித் பரோட்டா தான் செய்ய போறோம். ஆல்ரெடி பரோட்டாக்கு நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். முட்டைலாம் போடாம வெறுமா ம். தயிர் ஊற்றி பிசைஞ்சு வச்சிருக்கேன். போன வாரம் வந்து நாங்கள் த்ரெட் சிக்கனும் அப்புறம் என்னோட ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கனும் செஞ்சோம். நிறைய பேர் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வாரம் இந்த சிக்கனை செஞ்சு காட்டுறேன். இதையும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து பெரிய பெரிய பீஸில் லெக் பீஸில் கூட செய்யலாம். நாங்கள் வந்து இன்னைக்கு தை ரோஸ்ட்டாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு ஒரு 4 வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமா, சூப்பரா இருக்கு சிக்கன். இன்னைக்கு பார்க்கறதுக்கே அழகா. கௌதம் வந்து பர்டிகுலரா அந்த லைன்லாம் போட்டு வேணும்னு வாங்கிட்டு வந்திருக்கான். நீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய சங்க்ஸ் பீஸ்ல கூட செய்யலாம். நாங்க இன்னைக்கு இதுல செய்யறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இதுல 1 பை 1 என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் 4 லெக் பீஸ்க்கு. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ். உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா காஞ்ச மிளகாவை இதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிற எதுனா இவ்வளோ கொட்டுறாலேன்னு நினைக்காதீங்க. இந்த சிக்கனில் இந்த மசாலா தான் மெயினே. ஸோ இனிமேல் இதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிற மசாலாவில் நீங்கள் ஒரு 4-5 காஞ்ச மிளகாவை சேர்த்து அரைச்சிக்கலாம் உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா. அடுத்து ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கிறேன். ஏரியா ஃபுல்லா அடிக்கணுமா? ஆமாம், விதை விழாமல் இருக்க வடிகட்டி அடிக்கணும். இப்போ இதுல வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்க போறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு. இதுல வந்து தனியாத்தூளும் மிளகாத்தூளும் சேர்ந்த மிளகாத்தூள் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்க போறோம். நல்ல காரசாரமான சிக்கன் இது. அப்போ உனக்கு ரொம்ப பிடிக்குமே. எனக்கு அந்த பரோட்டாவோட சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கௌதம் அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தான். தேவையா ஜீவா உனக்கு இதெல்லாம்? டேஸ்டா இருக்கு மலை. டேஸ்டா இருந்துச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டதுக்கு அப்புறமா கேரளா ஸ்பெஷல் சிக்கன்றதுனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா. நீங்கள் முதல்ல மசாலா கலந்துட்டு கூட சிக்கன் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் இந்த மசாலா படுற மாதிரி கலந்தாச்சா? இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு மசாலா அரைச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது 4 லெக் பீஸ்க்கான அளவு. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன வெங்காயம் உங்ககிட்ட நிறைய இருந்ததுன்னா, என்கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், தோலோடவே பூண்டு, தோல் நீக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு துண்டு. இஞ்சி எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா பல்ஸ் மோட்ல நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கணும். இதை மழமழன்னு அரைக்கக்கூடாது, கொரப்பரப்பா அரைக்கணும். மலமலை கொரப்பரப்பும் என்னங்க வித்தியாசம்? டெக்ஸ்சர்டா இருக்கணும், அப்படியே பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது. அரைச்சு காட்டுறேன்.
பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ம். இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லா அரைக்காம அரைக்குறையா அரைக்கணும். அதுதான் கொரகொரப்பு. ஓகே. இப்போ ஒரு மொத்தத்தையே இந்த நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சிருந்தோம்ல சிக்கன், ஒரு மேல தடவிடுவீங்க. அவங்க மேல போட்டு நல்லா புரட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். 1/2 மணி நேரம் கழிச்சு இவர் என்ன பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த அரைச்ச மசாலாவை சிக்கன்ல சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இது நிறைய தான் சேர்க்கணும். இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் இந்த மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வைப்போம். இப்போ நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. சிக்கனை விட இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய இந்த மாதிரி மிஞ்சி வரும். இது எண்ணெயில் பொரிக்கும் போது இந்த மசாலா தான் இதோட டேஸ்ட்டே. ஆக்சுவலாக இதை வந்து ரெஸ்டாரண்ட்லலாம் ரெட் கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நல்லா செக்கச்செவேல்னு இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து வீட்டில் செய்யறதுனால இந்த கலரிங் ஏஜென்ட் எதுவுமே ஆட் பண்ணல. நேச்சுரலாக என்ன கலர் மிளகாத்தூள் மூலிமா வருதோ அது மட்டும்தான் இதில் இருக்க போகுது. ஸோ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். A few moments later. ஸோ மோர் தென் 1/2 hour ஊறி இருக்கு. இப்போ வந்து பேனில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன் ஒன்று ஒன்றா. லேப் ராட்டுக்கு எந்த பீஸ் போடலாம்? எல்லா பீஸுமே நல்லா தான் இருக்கு. எது வேணா ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் பொரிச்சு பார்ப்போம். உப்பு எல்லாம் உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு. ஓகே. இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணால் அப்படியே கரெக்டாக உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி ரெட்டிஷாக இருக்கும். நம்ம வீட்டு மிளகாத்தூளுன்றதுனால ஃப்ரை ஆக ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். அதுக்கு வந்து உங்கள் வீட்லேயும் லேபரேட்டர் இருந்தால் நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதை நல்லா வடை பொரிக்கிற மாதிரி நல்லா எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். அவ்வளோ எண்ணெயை ஊற்றி பொரிச்சா எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். அதனால கொஞ்சம் நீங்களுமே ஹெல்த்தியாக பண்ணுங்க. நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணாமல் கம்மியாக யூஸ் பண்ணுங்க. ஏர் ஃப்ரையர் இல்லை ஓவனில் வச்சு நோ ஆயில் சிக்கன் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்களோட சீட் மீலா இதை சண்டே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எதுக்கு அதுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கீங்க? மேலேயே நல்லா ஃப்ரை ஆகணும்ல. அது திருப்பி போட்டால் பத்தாதா? திருப்புறத்துக்கு அங்கே முதல்ல ஃபுல்லாக ஃப்ரை ஆகணும்ல. ஸோ அவ்வளோதான், குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த பீஸை வெளில எடுத்துடலாம். விளிஞ்சம் சிக்கனோட ஒரு தை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே போட்ட மசாலாலாம் இருக்குல்ல, அது இந்த மாதிரி பொரிஞ்சிருக்கும். இதோட சேர்த்து தான் சாப்பிடணும். இந்த மசாலா தான் பொரிச்சு இப்படி மேலே போடுவாங்க. விளிஞ்சம் சிக்கன் வந்து நீங்கள் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா செவப்பாக இருக்கும். கலர்லாம் சௌபர்ணியா போடாதனால சௌபீஸ் விளிஞ்சம். ஏன்டா ஒரே ஒரு கலர் போடாததுனாலே சௌபீஸ் விளிஞ்சம்னு மாறிடுச்சா? ஆமா, கீழே உனக்கு வெளிஞ்சம் சிக்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியுமாண்ணே? நான் சாப்பிட்ருக்கேன். நல்லா செக்கச்சவேல்னு இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கை ஃபுல்லா மருதாணி வச்ச மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நான் அந்த கையை பார்த்தா என்ன தெரியுமா யோசனை வரும்? கையை சோப் போட்டு 10 வாட்டி கழுவு, இந்த குடலை எப்படி கழுவுறது? அதனால நான் ஃபுட் கலர்ஸ்லாம் மோஸ்டா என்னோட சமையல்ல யூஸ் பண்றதில்ல. கேசரி கூட மஞ்சத்தூள் போட்டு தான் செய்வேனே தவிர இந்த கலர்லாம் சேர்க்கறது கிடையாது. அதனால என்னோட விளிஞ்சம் சிக்கன் கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. கௌதம் டேஸ்ட் பார்த்து உப்பு இருக்குன்னு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டா நம்ம அடுத்தடுத்த பீஸை பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ விளிஞ்சம் கிச்சன் விளிஞ்சம் சிக்கன் சூடா இருக்கு. விளிஞ்சம் கிச்சன் சாப்பிட போறீங்க? கோலம் வந்துருச்சு, உடனே வந்துருவிய. சூட்டா இருக்கு. இப்படி வச்சு இது மேல இதெல்லாம் மலை சாரல் போல கொஞ்சம் வச்சுக்கணும். அப்பதான் சௌபியோட டேஸ்ட் தெரியும். இப்ப நல்லா ஊதிட்டு சாப்பிடுங்க. கொண்டு வந்துட்டீங்க ப்ரோ, கொண்டு வந்துட்டீங்க. கலரு கேப்ப நம்ம அந்த கடையில எப்படி சாப்பிட்டோமோ அதே டேஸ்ட் இருக்கு. என்ன கலர் வந்து அதுல ரெட்டிஷா இருந்துச்சு, இதுல வந்து ஒரிஜினல் கலர் என்ன இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. டேஸ்ட் தான் அமைச்சர் முக்கியம். டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அதுவும் அந்த தேங்காய் எண்ணெயில ஃப்ரை பண்ணது ப்ளஸ் அந்த மசாலாஸ் எல்லாம் மேல நல்லா இறங்கி இருக்கு. சூப்பரா இருக்கு. ஸோ நீங்களும் இதை பண்ணும்போது நல்லா மேரினேஷன் பண்ணிட்டு பண்ணுங்க.
நீ வந்து இதுக்கு ஒரு 1/2 hour கொடுத்துருந்தாங்க. மோர் தென் 1/2 hour. ஸோ ஒரு 1 hour நல்லா மேரினேட் பண்ணிட்டு பண்ணுங்க, இன்னும் செம டேஸ்ட்டாக வரும். ஸோ இதை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுத்த சாம்பிள் சூப்பராக இருந்துச்சு, ஃபுல்லாக சாப்பிட்டேன். மீதி பீஸ்லாம் எப்போ ரெடி ஆகும்? சாம்பிள்னா 1 வாய் 2 வாய் சாப்பிடுவோம், ஒரு பீஸ் ஃபுல்லாக. டேஸ்ட்டாக இருந்தால் மொத்தமாக காலி பண்ணுறதுல என்ன இருக்குது, செய்கிறது நம்ம சாப்பிட்றதுக்கு தானே. கரெக்ட். அடுத்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். 3rd பீஸ் பொரிக்கிறேன். அதுக்கப்புறம் 4th பொரிச்சுட்டு இந்த மசாலாவை பொரிச்சு அது மேலே போட்டால் ஃபினிஷ். சௌபீஸ் விழிஞ்சம் சிக்கன் ரெடி ஆக போகுது. ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வந்து பரோட்டா, நான், சப்பாத்தியோட சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்ச பரோட்டாவையும் காட்டுங்க. நான் பரோட்டா தான் செஞ்சேன். ஸோ நாங்கள் வந்து கறி தான் நிறைய எடுத்துப்போம், மைதான்றதுனால அது கம்மி குவான்டிட்டி தான், சும்மா ஒரு கார்ப்ஸ்க்காக ப்ரோட்டீன் தான் அதிகமாக சேர்த்துப்போம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் அத்தன்டிக்காக அப்படியே வரும். நீங்கள் வேணும்னா ஃபுட் கலர் போட்டுக்கோங்க, அப்படியே கடையில் வைக்கிற மாதிரி அப்படியே செவந்து அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் ஹெல்த்தியாக வேணும்னா கலர்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆயிலையும் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஓவன் இல்லைன்னா ஏர் ஃப்ரையரில் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நான் சௌபீஸ் ஸ்பெஷல் சண்டே சமையல்னு நிறைய ரெசிபி பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் டேக் பண்ணுறோம், உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சண்டே சமையலுக்கு உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். யாருக்கு நிறைய லைக் வருதோ அந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் பேர் சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் வீடியோவில் சீக்கிரமாக பார்க்குறோம். அது வரைக்கும் பை, see you.